கேபிள் கிளட்ச் கேபிளே கட் ஆயிடுச்சா? கிளட்ச் கேபிள் கட் ஆயிடுச்சு. பார் முழுசா மெக்கானிக்கா மாறி இருக்குது என் மனைவி. என் கணவர் நம்மளை காப்பாற்ற காட் ஒரு ப்ரொடெக்டர் அமைச்சிருக்காரு. இந்த கொசு அடிச்சு தோத்துக்குப்பா. கொசு அடிச்சு தோத்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு ஃபன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வண்டியெல்லாம் போகுது பார்த்தீங்களா, அப்படியே போய் கீழே இறங்கி அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த டேம் வழியே மேலே ஏறுதுங்க. ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துருச்சுங்க. இப்போது லடாக்கு உம்லிங்களெலாம் போனோம், அங்கெல்லாம் வராத இந்த சம்பவம் இங்கே வந்திருக்கு. கிளட்ச் கேபிள் கட் ஆகிடுச்சு. யாரும் நிறுத்தாமல் அப்படியே போயிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம். ஃபஸ்ட் கியர்லேயே நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சு, வண்டி ஆஃப் ஆகிடும். நிறுத்திட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டேன், சொல்லி முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளட்ச் கேபிள் அப்படியே கட்டாகி விழுந்துருச்சு. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கட்டாகி ஆகிடுச்சு. இது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிற இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக எக்ஸ்ட்ரா போட்டு இந்த பக்கத்தில் வா, இது வந்து பழசு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா போட்டுங்கிறது இதை வந்து கழட்டி இதில் கனெக்ட் பண்ணி விடணும். கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா கிளட்ச் வந்து ரெடி. முழுசா மெக்கானிக்காக மாறி இருக்கு அரவிந்த். இப்பார் எங்கே, அதுவும் நடுமலையில் அவன் டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகி இப்போ தான் போயிட்டுருக்கான். நம்மளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பார் முழுசா மெக்கானிக்காக மாறி இருக்குது என் மனைவி. என் கணவன் இல்லை, அது கங்கா டைலாக் வந்துடுச்சு. என் கணவன் அரவிந்த். பார் என்ன இவ்வளோ மண் பறக்குது. என்கிட்ட மழை வந்தால் தான் இருக்குது கூட்டு. மழை இல்லாத வரைக்கும் சரி, மழை வந்தால் நம்ம இங்கே பாருங்க ஒரு வீடு இருக்குது மேலே, அந்த வீட்டுக்கு ஓடி போய் அடைக்கலம் கேட்டு அங்கே தங்குவோம். மழை வர வரைக்கும், மழை விட்டதும் போயிடுவோன்னு சொல்லலாம். இந்த மெக்கானிக் வேலைலாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் கற்றுக்கிட்டு தான். கற்றுக்கிட்டியா? கிளாஸ் இவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. ரப்பர் பேண்டை திருடி மாட்டி வச்சுருக்கான். இந்த கருப்பு ரப்பர் பேண்டை காணும் தான் நான் தேடிட்டு இருந்தேன். வேர்வை செந்தி உழைக்கும் மாறுயிரே டார்ச்சர் பண்ணுறான். வேர்த்திருக்கு பாருங்க குழந்தைக்கு. அத்தனையும் ஹார்ட் ஒர்க். இதெல்லாம் யாருக்காக? இந்த ராயல் ரோட்ஸ் சேனலுக்காக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளை காப்பாற்ற காட் ஒரு ப்ரொடெக்டர் அமைச்சிருக்காரு. அங்கே வர இருப்பார் அந்த ப்ரொடெக்டர், அங்கே நிற்கிற இருப்பார். எங்களை காப்பாற்ற காட் அமைச்ச ஒரு ப்ரொடெக்டர் வந்து இவர். என்னாச்சு? கிளட்சு அந்துருச்சு. என்ன இது? கேபிள் கிளட்ச் கேபிள். கிளட்ச் கேபிளே கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சு. அதான் இப்போ வேற எங்கே மாற்றி போட்டேன். கீழே டைட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நான் தான் மாற்றி கொடுத்தேன். மாற்றிட்டு இப்போ சரி vlog எடுக்கிறேன் அப்படின்னு வந்தால் அதுக்குள்ளே நீ வந்துட்டு 2 நாள் கழிச்சு கிளட்ச் கேபிள் கட்டாக யார் வருவோம்? சென்னையிலேருந்து உனக்கு கால் பண்ணுறேன். ஆக்ட் பண்ணலாம், ரொம்ப பண்ணுறாங்க. ஆனால் உதவிக்கு வந்துட்டான். கீழே அங்கே போயிட்டு அங்கே டேம் அங்கேருந்து வந்திருக்கான். யார் வருவா? அதான் நல்ல வேலை. இதுக்கு தான் எப்போவுமே பைக் ரைடு அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேர் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இதான் எக்ஸாம்பிள். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இந்த மாதிரி சின்ன விஷயம் கற்று வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்காக நம்ம வந்து ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப வீணாக போயிடும். என்ன கோர்ஸ் படிச்சேன்? யார்? நானா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம்.
எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்ல விஷயம். இன்னொரு உதவியாளர் அவர் பைக்கையே தியானம் பண்ணிட்டு தியானம் இல்லை தானம் பண்ணிட்டு தியானம் சொல்லிட்டேன் தானம் பண்ணிட்டு இன்னொரு உதவியாளர் நமக்காக கீழே அந்த மலையை கடந்து அவர் ஆப்பிள் சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. ஆப்பிள் அவருக்கு இவ்வளோ பில்டப் தேவையில்லப்போ அவன் ஆப்பிளே சாப்பிட்டோம். எவ்வளோ தம்பி கூலி வேணும்? தம்பி எவ்வளோ கூலி வேணும்ப்பா? இந்த கொசு அடிச்சு தோத்துக்குப்பா. கொசு அடிச்சு தோத்துக்கலாம். யார் பில்லியனா அப்புறம் மின்னு கொயின் பாத்தியா? இந்த ஒரு என்விரான்மெண்ட் ஜாலியா உனக்கு வச்சு மூட் ஸ்விங் இது பண்ணலாம்னு பார்த்தா அந்த கையை காட்டு. சின்ன விஷயம்தான், ஆனால் எப்படி தான் இருக்குது பாருங்க. எப்படிதான் இப்போ மூஞ்சி காட்டு. மூஞ்சிலாம் கழிச்சு பாவம். இந்த மாதிரி நேரத்தில் வீரங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா பார்த்துக்கலாம். இல்லை கிளச் ஒயர் வந்து இதாகிடுச்சு. அதை பிச்சு 2 ஸ்பேர் ஒன்று இருந்துச்சு, பழசு பிச்சு எடுத்துட்டேன். அது இன்னொன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இது வந்து யூஸ்லெஸ் தான். இப்போ இது ஒர்க் ஆகல இல்லையா? இதை இப்போ நான் தூக்கி போட போகிறேன். பாருங்கள், கையில் ஹெல்மெட் இருக்குது, பார்த்துக்கலாம். போட்டாச்சு பாருங்க. நான் ஒர்க் பண்ணதுக்கான அர்த்தம் இதுதான். புது கிளச் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி டு கோ. பண்ணீங்க சொல்லுங்க. இங்க இருந்து வாங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து சரியா இங்க ஃபிட் ஆகல. அந்த பிளாஸ்டிக்கை இழுத்து அதுக்கப்புறம் இது இங்க உள்ள தள்ளி அந்த ஸ்பேனர்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே இங்க இருந்து ஒன்று இது பண்ணிட்டு இது இதுல மாட்டி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ we are good to go. என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மண்டி டேம் பாருங்கள். டேம்லேருந்து தண்ணி அப்படியே திறந்து எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளது வந்து கிளச்சு வந்து சரி பண்ணியாச்சு. இப்போது நம்மளே உட்காந்து அவ்வளோ நேரம் பிடுங்கியாச்சு. பழைய கேபிள் பிடுங்கி போட்டு புது கேபிள் போட்டாச்சு. லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா குட்டி? சங்கலாங்கலா பாஸுக்கு போகும்போது மேலே ஏறும்போது மண் ரோட்டில் கிளச் கேபிள் பிடுங்கிச்சு. இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் மணாலிக்கிலேருந்து நம்ம சண்டிகர் போகும்போது பிடுங்கிச்சு. ஆக்சுவலாக மண்டிக்கே இப்படி பிடிங்கிச்சு. டேம் மேலே போய்கிட்டு இருக்கோங்க. டேம் ஃபுல்லாக குப்பையாக கிடக்கு. அந்த பக்கம் பாருங்கள், வெதரே மாறிடுச்சு. ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக மாறிடுச்சு. டைம் 6:38. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் வே டிராஃபிக் மட்டும் தாங்க போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் டிராஃபிக் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இது எவ்வளோ நேரம் கழிச்சிடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகிற டிராஃபிக் தான் இருக்குது. கம்மிங் டிராஃபிக் இல்லை. அது எவ்வளோ நேரம் நிறுத்தி வைப்பாங்கன்னு தெரில. கை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸு. இது எதனா சரி கடையில் நிறுத்தி கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போடணும். அது வரைக்கும் க்ளவுஸ் போட முடியாது. ஒரு கிளச் கேபிள் பிரச்சனைனால கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே டிலே ஆகிடுச்சு. மணாலி சைடு வரவங்களுடைய இது நிலைமை தான் பாவம். சண்டிகர் டு மணாலி சைடு செம்ம டிராஃபிக் இருக்குதுங்க. அடுத்து இன்னொரு டிராஃபிக் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மண் சரிவாகிருக்கு. அந்த வீடு வந்து கார்னரில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இன்னும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருக்காங்க. பா, ரொம்ப ரிஸ்கியான வாழ்க்கை தாங்க அவங்களுக்குலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மண் சரிவு, இது மலைச்சரிவு, ரோட் டேமேஜ்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டா குப்பை பரவாயில்ல. போ வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பாறை அது இதுன்னு விழுந்து கிடக்கு. அதே மாதிரி போலீஸு இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. விசிபிலிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு லைட்ஸை போட்டு டிராஃபிக் ஒரு சைடு நிறுத்தி இன்னொரு சைடு அனுப்பிடுறாங்க. இன்னொரு சைடு போனதுக்கப்புறமேட்டு தான் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்ம கோஆர்டினேஷனில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெச்பி போலீஸ். மண்டியிலேருந்து சண்டிகர் போகிற ரூட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரம் மண்டி டு மணாலி இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ரோடு டேமேஜு, ரோட் பிளாக் அதுன்னு இருக்கும். இந்த பக்கம் ஆஃப்டர் மண்டி வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் சண்டிகர் வரைக்கும் ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிலைங்க, நல்ல மழை வந்துக்கிட்டு இருக்கு. என் ஒய்ஃபையும் அருணையும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏற்றி விட்டோம். ஏன்னா அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபக் பைக்கில் பில்லினா வரும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா தீபக்குடைய சேடல் பேக் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டாப் தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாப்பு. அதனால் அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படின்னா என் ஒய்ஃபும் வந்து தூக்கம் வருதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏற்றி விட்டோம். இப்போ நானும் தீபக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி இப்படி ரைட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2.5 hours சண்டிகருக்கு. சூப்பரான டனல் இல்லையா?
நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தனியாக போகும்போது நம்ம சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம். வெளியேன்னு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கேர் பண்ணி கூப்பிட்டு போகணுன்ற ஒரு இது இருக்கும் யாருக்காக இருந்தாலும். தனியாக போகும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் ரைட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அப்படி தான் நாங்கள் ரைட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழை வேறு வர ஆரம்பிச்சிச்சு. மழை ஹெவியாக வந்துச்சுன்னா தான் பிரச்சனை ஆக்சுவலாக. இப்போதைக்கு ஓகே, கம்மியாக தான் தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. ஹெவியாக வந்துச்சுன்னா தெரில என்ன ஆகுன்ட்டு. அப்போ ஹெவி ரெயின்ங்க, செம்ம ரெயின் அடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மழை இருக்காதுன்னு நினச்சா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக மழை அடிச்சிட்ருக்கு. கோபுரம் நல்லா நினையுதே, பேக் வேறு நினைஞ்சிட்ருக்கு பின்னாடி. ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக நிறுத்தி பேக்கை கவர் போடலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. இங்கே முன்னாடி ஒரு டனல் வச்சுங்க, இந்த டனல்கிட்ட வண்டியை நிறுத்தி இந்த பேக்குக்கு தான் கவர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி பேக் நல்லா நனைஞ்சிருச்சு, உள்ளே நல்லா தண்ணி போயிருக்கும் போல இருக்குது. ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது, எல்லாமே நனைஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக காய வைக்க தான் ரொம்ப கஷ்டம். ஆல் இண்டியா வேறு பண்ணணும் இல்லையா, அதனால் இது கவரை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இந்த கவர் எந்தளவு தாக்கு பிடிக்கணும்னு தெரியல. சரி நான் கிளம்புவோம். ஹெவி ரெயின் தான், செம்மையான ரெயின். மழை, வெயில், சில்னஸ்ஸு, பனி மட்டும்தான் வரல, மற்றபடி எல்லாமே இருக்குது இந்த ரைடில். அடடா அச்சா மாமா, ஆல்ரெடி ஷூ வேறு கிழிஞ்சிருக்கு. இதில் இந்த மழை வேறு ஷூக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிருக்கும். அம்மா அடடா, மைக்கு வேறு இருக்கு, மைக்கில் தண்ணி போகுமே. இது என்ன பிரேக்கு? வாழைப்பழம் பிரேக். என்ன இது தெரியல. இது டோடு நிறுத்திட்டு அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பற்றி உங்களோட கருத்து என்ன? என்ன கருத்து? ரூம் போய் என்ன எப்போ சேரும்? மழை, மண், புயல்னு எல்லாம் காற்று எல்லாமே அடிக்குது. கீழே இறங்கினோடனே மழை வேலை காட்டுருச்சு. ஆமாம், கீழே இறங்கினோடனே வேலை காட்டுருச்சு. ஆனால் சரியான மழை ப்ரோ. அடிஷனல் ரோட்டில் சைட்லலாம் செம்மண், அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு அப்படியே கீழே செம்மனாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம், இவனுக்கு வேற தண்ணியை வாரி வாரி மூஞ்சில் அடிச்சுட்டு போகிறான். இது வேற ஷூ கிழிஞ்சிருக்கு, உள்ளெல்லாம் தண்ணி போகுது. போதுமா ஒரு பனானா? போதுமா? ரைடர் இப்படி தான் பஸ்ஸில் வராதா? எனக்காக இல்லை, போய் நீ கஷ்டப்பட்டு வரியே, உட்காந்து வர முடியலன்னாங்க. லக்கேஜ் வேற வண்டியில் ஆடிச்சு. சரி, உன்னை தனியா பஸ்ல ஏற்றி விடக்கூடாதுன்னா கம்பெனி கொடுக்கலாம் வந்து போய் சொல்லிட்டீங்களா? போய் சொல்ல உங்களுக்கு முடியல? எனக்கு முடியுது. நான் பிள்ளைன்னா எவ்வளோ ரைட் போயிருக்கேன். எதுவும் சமாளிக்கிறீங்க. ரைட்டு.